ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினம் யோபுவின் சரித்திரத்தில் அவருடைய நண்பர்கள் 3 பேர் நேற்று பார்த்தோம். நண்பர்கள் 3 பேர் அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்காக, அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க கிட்ட 3வது அதிகாரம் முழுவதும் யோபு தன்னுடைய கவலை, மன துக்கத்தை, தன்னுடைய ஆதங்கத்தை, தன்னுடைய விசனத்தை புலம்பலை அவங்க கிட்ட சொல்றாரு. 3 பேர்கிட்டையும் அவங்க அமைதியா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிட்டு எலிப்பாஸ் அப்படின்னு, தேமானியனாகிய எலிப்பாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது 4வது அதிகாரம். நம்ம இன்னைக்கு பாக்குற போர்ஷன் 4வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 9வது வசனம் வரைக்கும். இது இதை தொடர்ந்துமே அவருடைய தேமானியனாகிய எலிப்பாஸ் அவர் சொல்றதுதான் வருது. இந்த 9 வசனம் வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அதுல முதல்ல முக்கியமான 3 விஷயங்களை தன்னுடைய நண்பருக்கு அறிவுறுத்துகிறாரு, பகிர்ந்து கொள்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீ கவலைப்படாத. நீ எத்தனை பேருக்கு ஆறுதலா இருந்திருக்க, எத்தனை பேர் கஷ்டப்பட்டோன்னு வந்தப்போ அவங்களுக்கு உன்னால முடிந்த எல்லா உதவிகளையும் செய்த. அப்புறம் ஃபினான்ஷியலா மட்டும் இல்லாம சைக்கலாஜிக்கலா அவங்களோட மன அழுத்தத்தை கூட தவிர்க்கிற மாதிரி நீ நிறைய பேசி அவங்கள ஆறுதல் படுத்தி இருக்க. நீயே அப்படி எவ்வளோ பேர் உன்னுடைய உடன் பேசி சந்தோஷம் அடைஞ்சு போயிருக்காங்க. ஆனா நீ இப்போ உன்னுடைய துக்கம் பெருசா இருக்கு. உன்னுடைய துக்கம் நீயே இப்படி கவலைப்படலாமா இதுல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அடுத்து உன்னுடைய பக்தி, கடவுள் மேல வச்சிருக்க நம்பிக்கை, இதெல்லாம் எல்லாரும் ஆச்சரியப்படுத்துறதா இருக்கு. நீ அப்படிப்பட்ட நீ ஏன் இந்த மனசை விட்டுட்ட அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதனால கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நீ மனசை விடாத. அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல நம்ம எத்தனையோ வருஷம் வாழ்ந்துட்டோம். இதுல சன்மார்க்கன் கஷ்டப்பட்டு போறத என்னைக்காவது பார்த்திருக்கோமா? அவங்க கஷ்டப்பட்டாலும் அவங்க திரும்ப சரியாயிருவாங்க அப்படின்றதான் நம்ம பார்த்திருக்கோம். அதனால சன்மார்க்கனா இருக்க நீ இந்த அளவுக்கு மனசு எடுத்து போய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 3வது, துன்மார்க்கர்கள், அடுத்தவங்களுக்கு அவதூறு பண்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அவங்க விதைத்த விதையை அவங்களே அறுக்கிறதை நம்ம கண்ணில் பார்த்துருக்கோம். அவங்கள தேவன் எதிர்த்து நின்று அவங்களுக்கு அவங்க செய்த கெடுதலுக்கு சரியான தண்டனையை கொடுக்கறதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு இந்த முதல் பகுதியில ஒரு 3 முக்கியமான கருத்துக்களை அவரு சொல்றாரு. மீண்டும் நாளை இதை தொடர்ந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத நாளை பகுதியில பார்ப்போம். அல்லேலூயா.